தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பூத் கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு கோவையில் நடந்திருக்கு. அதில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு ஒரு 6 நிமிடங்களுக்கு பேசியிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தொண்டர்களை சந்தித்த விஜய் கொஞ்சம் பெருசாக பேசுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட்டாக அந்த உரையை முடிச்சிருக்காரு. கோவையில் ஏன் இந்த மீட்டிங் நடந்திருக்கிறது, விஜய் கோவையை சூஸ் பண்ணது ஏன் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. இது பற்றிலாம் பேசுறதுக்கு பிரதீப்பும் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதீப். வணக்கம். தாவேக்காவை ரொம்ப கன்யூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. கோவையில் பூத் கமிட்டி மீட்டிங் நடந்ததுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றத அவங்க ஏற்பாடு பண்ணது கோவையில் மையப்படுத்தி தான் இருக்கணும். குறிப்பாக நம்ம எங்கெங்க எல்லா இடமும் சுற்றி ஒர்க் பண்ணாலும் கோவை அதிகப்படியான கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் கோவை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கான தேதிகள் எல்லாம் இடம்லாம் பார்த்துட்டு காலேஜில் தான் நடத்தியிருக்காங்க. இந்த மாநாடு எதற்காக, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விஜய் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார்ல, அவர் இன்னும் ரசிகராகவே அவர் அணுகிறதுன்னு, ரசிகர் மனநிலிருந்து விஜய் அணுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப நாளுக்கு நாள் அது ரொம்ப ஒஸ்டாகிட்டே இருந்துச்சு. நீங்கள் ஒரு மாநாடு நடந்துச்சு, விஜயோட மாநாடு விக்ரவாண்டியில் நடந்தப்ப நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது திமுக அதிமுக பிடிக்காத ஒரு நபராக இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மாநாடு விஜய்க்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு. சூப்பராக பேசுகிறாரு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றாரு, நிறைய விஷயங்கள் போல்டாக நின்று பேசுகிறாரு. விஜய் இதெல்லாம் பேசவே மாட்டுறாரு அப்படின்ற வரைக்குமே அதெல்லாம் இறங்கி ஓப்பன் அடிச்சார்ல, அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. அந்த ஒரு இது அப்படியே சேச்சுரேட் ஆகிட்டே இன்னைக்கு அந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு விஜய் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி கோவை போகிறாரு. கோவையிலேருந்து கிளம்பி அந்த காலேஜுக்கு போகிற அந்த இடம், இந்த ஒரு தருணம் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி விஜய் ரசிகர்கள் அணுகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு, முகம் சுளிக்கிற வகையில் இருந்துச்சு. இது விஜயை முகம் சுளிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க விஜயோட ரசிகர்கள், தாவேக்காவோட தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க. இல்லை, ஒரு லீடரை ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்க்க அவைலபிள் பிரச்சனை தான். நீங்க உங்க தொண்டர்களுக்கு எப்பயுமே அவைலபிளா இருந்தீங்கன்னா அவங்க எக்ஸைட் ஆக மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. இப்ப ஸ்டாலின் அவர்கள் போறாங்க, எக்ஸைட் ஆகுறாங்க, பாக்குறாங்க, ஒரு பெரிய பேர் நடக்குது இல்லையா, கூட்டம் வருது, பாக்குறாங்க, பேசுறாங்க, அவரோட கை குலுக்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு இல்லை, அது நீங்க விஜய்க்கு பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனா நீங்க பார்த்து எக்ஸைட் ஆகி மேல இருந்து கீழே குதிச்சு வயசானவங்க பண்றதுக்கும் யங்ஸ்டர்ஸ் பண்றதுக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க திமுக அதிமுக எல்லாரும் பசங்களா, 18 வயசு கீழே இருக்க பசங்களா, விஜயனுடைய ரசிகர் பட்டாளம் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 35 இருக்கிறது யாரு? பேசிக்காக அதே தொண்டர்கள் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க விஜய் கட்சியில் இருக்கிறவங்க வயசானவங்க முடியாது. வண்டியில இருக்கிறவங்க விஜய் ரசிகர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பண்றாங்க. அதுல என்ன தப்பு? விஜய்க்கு கீழே இருக்கிற, அதாவது விஜய்க்கு கீழே தமிழக வெற்றி கழகத்துல அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க விசிகா மாநாடு ஆகட்டும், இல்ல திமுக மாநாடு, இல்ல அதிமுக மாநாடு, ஒரு மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாம் போய் பார்க்கணும். அதை அவங்க விஜய் அவங்க நல்லது பண்ணாதான் போடுவாங்க. இல்ல, அவர் ஒரு கார் அதை நோக்கி நகர போறாரு, முன்னாடி 2 பேர் போட்டு போறாங்க விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவங்க ஒருத்தர் பைக்ல கீழே விழுவுறாங்க. அது பெருசா செய்தி ஆகுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு விஜய், தோன்றாரு, பேச போறாங்க, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பேச போறாரு. என்ன பேச போறாரு, பூத் கமிட்டினா அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அதுல என்ன நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது பேசுறதுக்கு அவர் என்ன பேச போறாருன்றதாக தான் ஒருத்தர் காத்திருக்கணும். அதை விட்டுட்டு அங்க மேலே ஏறி நிக்கிறது, அதை அங்க ஒயர் போகுதுன்னு அவர் இறங்கி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு தலைவரை நீங்க அப்படி வைக்கிறீங்க, அவங்க பேரே தப்பா இருக்கட்டும். இவ்வளவு நாள் ரசிகர்களா இருந்தவங்க ஒரு அரசியல் மயப்படுத்தும் பொழுது இதெல்லாம் நார்மலா செய்யும். இதே சொல்வீங்க, ஒரு வருஷம் கூட ஆளுங்க கட்சி ஆரம்பிச்சு. அப்படி எல்லாம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் டைம் எடுக்கும் தெரிஞ்சுதானே அரசியலுக்கு வரீங்க. நீங்க அரசியல் மையப்படுத்துறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயமா? இல்ல, டைம் எடுக்கும்ல. இதே ஆதவர்ஜுனா திமுக பயணிச்சிருக்காருல்ல, விசிகாலே பயணிச்சிருக்காருல்ல, இதே மாதிரி எத்தனையோ மீட்டிங், விசிகாவோட மீட்டிங் நம்மளும் கவர் பண்ணியிருப்போம், போயிருப்போம். அங்க எப்படி இருக்கு, திருமாவளவன் அவர்களை பார்த்து எல்லாரும் கத்துறாங்க, கொதிக்கிறாங்க. இல்ல, அதே மீடியா இப்போ விஜய்க்கு நீங்க எக்ஸைட் ஆகிறதே இல்ல. இல்ல, விஜயை பார்த்து எப்பயுமே எக்ஸைட் ஆகுறேன், அதே மனநிலையில தான் அணுகுவேன் அப்படின்றது அது ஒரு முகசுளிக்க வைக்குது. இல்ல இப்போ திமுக ஒரு மாநாடு நடத்துது, விசிக ஒரு மாநாடு நடத்துதுன்னா இதே மீடியா கவரேஜஸ் இருக்காங்க, ஒரு மீடியாவும் சீன்றது இல்ல. மீடியா மேடையில் நடக்கிறத மட்டும்தான் அதிகபட்சம் கொடுப்பீங்க. விஜய்க்கு நான் மட்டும் உங்களை யார் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது? முதல்ல விஜய்க்கு பின்னாடி அவர் ரசிகர்கள் போறாங்கனால புரிஞ்சுக்க முடியுது. மீடியா பின்னாடியே ஏன் போறீங்க? இல்ல, இதுதான் இந்த மீடியா வரவே மாட்டுறாங்க, காட்டவே மாட்டுறாங்க. இப்ப இந்த புல்லட்டின்ல ஒரு நியூஸ் வந்துடாதா, எக்ஸ்பிரஸ்ல நியூஸ் வந்துடாதா, ஹெட்லைன் நம்ம கட்சியை பத்தின செய்திகள் வந்துடாதா அப்படின்னு காத்திருந்த கட்சிகள் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா நீங்க புதுசா நீங்க பொலிட்டிக்கல் களத்துக்கும் வர மாட்டேன்றீங்க, போராட்ட களத்துக்கும் லைட்டா தாட்டா காமிச்சிட்டு போவீங்க. உங்களுக்கு இவ்வளவு மீடியா கவரேஜ் கிடைக்குது, அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்கறேன். இன்னைக்கு எங்க எத்தனை ஒரு 6 மாவட்டங்கள் சார்ந்து
மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அவன் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வரான். நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்ற எதிர்பார்த்துட்டு தான் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் காத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? இல்ல இது பூத் கமிட்டி மீட்டிங்கான ஒரு என்ன பேசுறீங்க? என்ன உத்வேகத்தை கொடுக்குறீங்க? இல்ல இது என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன பேசுறீங்க, என்ன மாதிரி தகவலை நீங்க கொடுக்குறீங்க? ஆதவர்ஜனா ஏதோ ஒண்ணு பேசுறாரு, ஆதவர்ஜனா பேசிட்டு இருக்கப்ப நான் முடிச்சிடறேன். உங்க கட்சி மீட்டிங்ல உங்க கட்சியோட தேர்தல் வியூ பொதுச் செயலாளர் பேசுறதுக்கே வந்து டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி? இல்ல பர்பஸ் ஆஃப் மீட்டிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இன்னைக்கு நடக்கிறது வந்து பூத் கமிட்டியில இருக்கவங்க எல்லாத்துக்குமான ஒரு பயிலரங்கம். அதுல ஒவ்வொரு தலைவரும் வந்து லென்த்தியா பேச முடியாது. அவங்க வந்து முதல்ல பேசலாம்ல, தலைவர் யாராக இருந்தாலும் சொல்றேன், அவங்களுடைய நோக்கம் வந்து பயிலரங்கம் தானே ஒழிய தலைவரும் பயிலரங்கம் முடிந்த வரைக்கும் இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க. சோ இந்த மீட்டிங் முடிக்க அவர் இருக்க போறாரு. ஆனா அங்க பேச வேண்டியது யாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு யாரு வந்து பயிற்சி கொடுக்க போறாங்களோ அப்ப அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல அவங்க இனிமே தான் பேசுறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து தலைவர் 10 நிமிஷம், ஆதவர்ஜனா ஒரு 10 நிமிஷம், மத்தவங்க 10 நிமிஷம், அவ்வளவுதான் டைம் ஃப்ரேம். ஆதவர்ஜனா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறாரு. பூத் கமிட்டினா என்ன, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு, மத்த கட்சிகள் எப்படி வேலை பாக்குறாங்க, ஒரு பவர் பாயிண்ட் வச்சு நீங்க பேசுறாங்க. தாவேகா தொண்டர்கள் அணுகுறாங்களா அப்படின்றத இடத்துல எனக்கு கொஞ்சம் முரண் இருக்கு. ஆனா நீங்க விஜய் வந்து அதே ரசிகர் மனநிலையோட வந்து அணுகிறதுன்றது அது ஒரு மீட்டிங், 2 மீட்டிங், 3 மீட்டிங், 4 மீட்டிங்ன்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப நீங்க கோவையில போயிட்டு ஏர்போர்ட்ல வந்து டிவிகே நீங்க கத்துறீங்க, அரசு பண்ணி உள்ள போட வேண்டியதானே, எல்லாம் தப்பு. அது என்ன பொலிட்டிக்கலா வேற மாதிரி மாறும். ஆனா நீங்க வந்து ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆகணும்? அப்போ வந்து உங்க ரசிகர்களுக்கு நீங்க அவைலபிளா இல்ல அப்படின்றது விஜய் அவர்களுடைய அவர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, படம் என்ன முடியல, முழு நேர அரசியலுக்கு அவரால் இன்னும் ஒரு வருஷத்துல 2 படம் கூட நடிங்க, இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வந்துரும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து திமுக தாவேகா தான் போட்டி களம், இங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய களத்தை டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இறங்கி வரணும், களத்துக்கு வரணும். நீங்க வரலினாலும் பரவாயில்ல, உங்க மாவட்ட ரசிகர்கள் ஏறி வர்றாங்கல்ல, பத்தாதா? இதான் ரசிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே ரசிக்கிற மாதிரி இருக்கா? விஜய் ரசிப்பாரா இத? ஆமா, அவங்க பண்றது விஜய் ரசிப்பாரா? போட்டு வரவேற்றாங்களே மேல ஏறிலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல. ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு அரசியல் கட்சிக்கு வந்து இது முகம் சுளிக்க வைக்குது. மாநாட்டுல பேசினார், விசில் அடிச்சா கொஞ்சானா இருக்காங்க, மத்தவங்க யாரும் நம்மளை பத்தி பேசிடக்கூடாதுன்னு. ஆனா இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்கன்றத வருத்தத்தோட பதிவு செய்யறேன். குறிப்பா இந்த ஒரு கோவையை வந்து தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அதிமுகவும் அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேகா ரசிகனுடைய மனக்குமுறலை நீங்க முன்னேமா கூட்டிட்டீங்க. ஓகே, ரசிகருக்கு மனநிலைன்றதுல பொதுவா இது வந்து கவனிக்கிறது தான். அது நீங்க வந்து இல்ல ஆக்சுவலி இதுல ஒரு நம்ம அப்படியும் பார்க்கலாம். அது வந்து நமக்கு என்னன்னா, இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நிறைய பொலிட்டிக்கலி ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியை வந்து திடீர்னு கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு என்னது ஒட்டாம இருக்கு அப்படின்ற ஃபீலிங் இருக்கிறது இயல்பு. இல்ல விஜய் அவர்களுக்கு வை செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற அந்த பேச்சு அடிபட்டப்ப எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, பாஜகவோட விளையாட்டு தான் இது, பாஜக சார்பா விஜய் இருக்கிறாரு, பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு பேசினாங்க. அப்ப விஜயோட ரசிகர்களாகட்டும் இல்ல தாவேகா தொண்டர்கள் சொன்னக்கூடிய வார்த்தைகள் என்னோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குங்க. யார்கிட்ட இருந்து இந்த இலை? இப்ப எனக்கு என்ன புரியுது, விஜயோட ரசிகர்கள் இருந்தா விஜய்க்கு பாதுகாப்பு தேவை, அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்க எதுக்கு அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு கேரவன்ல, நீங்க அங்க இருந்து திடீர்னு எங்க இருந்துரா வந்து அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்றீங்க. இதெல்லாம் அவருக்கே அவர் பதறாரு, வேணாம் என்னப்பா பண்றீங்க, கீழே இறங்குங்கப்பா அப்படின்னு விஜய் பதறாரு. நீங்க அவர் வந்து நீங்க வந்து ரசிகர்கள் பக்கத்துல வந்தாலும் திட்டுறீங்க, இல்லைன்னா வந்து பவுன்சரை வச்சு அடக்குறாருங்கிறீங்க. இப்ப என்னதான் செய்யணும் விஜய்? இல்ல அவர் விஜய் என்ன செய்யட்டும், என்ன செய்ய வேணாம் முடிவு பண்ண வேண்டியது விஜய். அப்படி இருக்கட்டும், அது முடிவு. அது நம்ம விஜய் என்ன செய்யணும் நம்ம உட்காந்து லெட்டர் எழுத முடியாது. ஆனா நீங்க வந்து ஒரு ரசிகரா யோசிங்க. நீங்க வந்து உங்களுக்கு அடுத்த நீங்க வந்து இன்னும் கில்லி ரீரிலீஸ்க்கே போகல, நீங்க வந்து கட்சிக்கு வேற இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க இப்ப வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரவையில இருந்து மாற்றப்படுறாரா அப்படின்னா, மாற்றப்படாம இருக்கிறாருன்னா அதுக்காக நீங்க போராட்டம் பண்ற அளவுக்கு களத்துக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல கவர்னர் கேஸ் வந்துதான், அந்த கேஸ்ல என்ன சொல்லி இருக்கு, ஆர்டிகல் 142 என்ன அப்படின்னு பேசுற இடத்துக்கு நீங்க நகர்ந்துட்டீங்க. அப்படி அதே மைண்ட் செட்டோடய நீங்க இல்லாம நீங்க இன்னும் விஜய் அப்படியா பாத்துடணும், தொட்டுடணும், அவரை வந்து பாத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது சீரியஸா வந்து நார்மலா விஜய் பக்கம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இதுல இருந்து அப்படியே அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன்னா, கொங்கு மண்டலத்தை குறி வச்சுதான் இப்ப வந்து அரசியல் களம் ரொம்ப தீவிரமா நகரத்தை பார்க்க முடியுது. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து டிஎம்கே வந்து அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்க. என்ன காரணம்னா, அதிமுக அங்க வலுவா இருக்கிறாங்க, அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணின்றது அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப விஜயும் இதை நோக்கி நகர்றாரு இல்லையா, பூத் கமிட்டியை நோக்கி கோவை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுக்கான பின்னணி என்ன? கொங்கு பகுதி எப்பவுமே அதிமுகவுக்கு ஒரு சாதகமான பகுதி தான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய நிறைய பவர்ஃபுல் லீடர்ஸ் அங்கே இருப்பாங்க. அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர்ஸ் அங்கே எப்பவுமே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய எம்எல்ஏஸ் அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடிய பகுதி தான் கொங்கா இருக்கு. கடந்த தேர்தலில் கூட பார்த்தோம் அப்படின்னா
கொங்குவை ஸ்வீப் பண்ணது ஏடிஎம்கே தான். பட் அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் திமுக கூட்டணி அங்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனாலும் கூட சட்டமன்ற தேர்தல்னு வந்தால் அதிமுக அவங்க நம்ம அடிச்சுக்க முடியாது. அதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜியை ரொம்ப முக்கியமாக களமிறக்குனாங்க. நிறைய அமைச்சர்கள் அந்த பகுதிகளில் பொறுப்பாளர்களாக போடுறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து பண்ணுறதா இருக்கட்டும். சிஎம்மோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே கோயம்புத்தூராக தான் இருந்தது. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் திமுகவுக்கு என்னென்னா மற்ற பகுதிகளில் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, இல்லை நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது, ஆனால் கொங்குவை வந்து டச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து கேஸ்ட் இக்குவேஷனும் அதில் ஒரு முக்கிய பங்காற்றுது. இன்னொன்று, அதிமுக அளவுக்கு லீடர்ஸ் அங்கே இல்லாததும் திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் திமுக வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா விஜய் இங்கே வர்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு ஓட்டுகளை பிரிப்பார். அது திமுகவுக்கு சாதகமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து விஜய் உண்மையிலே இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற நோக்கத்தோட ஒரு ஃபோர்ஸாக இறங்கி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கொங்கு பகுதிகளில் அவர் கண்டிப்பாக நல்ல ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக திமுக கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொண்டு போய் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அதிருப்தி வாக்குகளை தான் அவர் சேகரிப்பாரு. அப்போ அதிருப்தி வாக்குகள் அப்படின்றது அதிமுகவுக்கு போகாம பாஜகவுக்கு போகாம விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வட தமிழகம் இருக்கு, அங்கேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே சவுத்துலேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஓவராலாக வந்து திமுக வந்து அங்கே வீக்காக இருக்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த ஆட்சியை ரிப்பீட் பண்ணணும், திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை அப்படின்னு அந்த வரலாறு உடைக்கணும் அப்படின்றதுக்காக திமுக இவ்வளோ எஃபோர்ட் போகிறத புரிஞ்சுக்க முடியுது. புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாமல் விஜய் இதை தேர்வு செய்யணும்? இல்லை, இப்போ நீங்கள் சென்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது கோயம்புத்தூராக தான் இருக்கும். நீங்கள் ஆப்வியஸாக அந்த ஒரு சாய்ஸ் எல்லாருக்குமே வரும். சென்னைனா அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பெரிய இடத்த, ஒரு பெரிய கூட்டத்தை எங்க கூட்ட முடியும். மதுரையும் யூஸ் பண்ண விஜயகாந்த் அங்கே தான் பண்ணாரு. விஜயகாந்த் ஒரு கனெக்ஷன் இருந்தது மதுரை. விஜய்க்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இங்கே கிடையாது. விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்னை தான் ஒரு கனெக்ஷன். அவர் வந்து விக்ரவாணியில் மாநாட போட்டாரு. இதற்கு பிறகு நீங்க சென்னை விட்டு வெளியே போறீங்கன்னாலே ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா கோயம்புத்தூர் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கலையும் சரி எக்கனாமிக்கலையும் சரி பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு பகுதியில் கோயம்புத்தூர் பகுதின்றது ஒரு செகண்ட் சாய்ஸாக எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடியதான். பட் அதுக்காக விஜய் அங்கே போய் போட்டி போறாரா அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் விஜய்க்கு தைரியமும் இருக்காது, கட்டமைப்பும் அங்கே இப்போதைக்கு இருக்க கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நம்மளால விஜய் அதை செஞ்சிடவும் முடியாது. பட் ஸ்டில் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்றப்போ ஒரு அட்டென்ஷன் வேகமா கிடைக்கும், அது ஒண்ணு இருக்கு. இலக்கையெல்லாம் வைக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய கட்சியோட சண்டை செய்யறீங்க. அது ஆதவர்ஜுன மேடை ஏறினாலே ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசுறப்பெல்லாம் மன்னராட்சி அப்படின்னு பேசுனதெல்லாம் என்னடா இப்படி பேசுறாரு, இங்க தமிழ்நாட்டுல இங்க மாவட்ட செயலாளர்களே ஜாதியை பார்த்து தான் நிக்க வைக்கிறீங்க அப்படின்லாம் அவர் பேசுறப்பெல்லாம் அது ஓகே, நீங்க பேசுறீங்க. ஆனா அதே இதை பாட்டை தான் நான் வந்து எல்லாத்துலயும் பாடுவேன் அப்படின்னு இங்கே அதான் வந்து பாடுறாரு சார். தமிழ்நாடு இவ்வளவு எய்ம் வச்சுட்டு இவ்வளவு இது பண்ணிட்டு அவர் எப்பயாச்சும் ஒரு இடத்துக்கு வராருன்னா பூத் கமிட்டின்றது நல்ல விஷயம் தான். திமுக அடுத்த கட்சிக்கு நாங்க தான் பண்றோம். இந்த ஒரு பண்ற இந்த பூத் கமிட்டி வந்து 100 வருஷத்துக்கு தாவேக்கா வந்து நிலைத்து நிற்கும் அப்படிலாம் நீங்க பேசுறீங்கல்ல. இந்த அளவுக்கு நீங்க போய் நின்றுட்டு, ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து விஜய் என்ன பேசுறாருன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை, விஜயை நான் பார்த்துட்டா போதும், விஜயை நான் இது பண்ணிட்டா போதும் அப்படின்னு நீங்க விஜய் ஒரு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி நீங்க பண்ணுங்க. அவர் இப்போ ஒரு தாவேக்காவோட தலைவர், அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாரு. நீங்க அவரை மென்டலா டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்போ வந்து விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் பயிற்சி பட்டறை ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நடைபயணம் இருக்கு. இதுக்கப்புறம் பூத் கமிட்டி மாநாட்டை வந்து இன்னும் சவுத்துல போட போறாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் போய் நம்ம மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு அவர் இறங்கி வந்தா கூட இப்ப நடந்திருக்க சம்பவங்கள்லாம் பாக்குறப்ப இல்ல ஆனா நீங்க உள்ளுக்குள்ளே இருந்துக்கோங்க, நீங்க சும்மா கையாட்டுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு புசியாளன் சொல்ல ஆரம்பிச்சிருவாப்ல. ஆனா நீங்க வரவே வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு ஆதவர்ஜுனா சொல்ல ஆரம்பிச்சிருவாப்ல. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது வந்து தாவேக்கான்ற கட்சிக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம அட்வைஸ் கொடுக்குறது பெரிய ஆள் இல்லை அப்படின்னாலும் இது நல்லது இல்லை. அதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கருத்தாக இருக்கு. பட் ஹவவர் விஜய்க்கான அந்த பயணத்துல இதுவும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கும். கோயம்புத்தூர்ல அவர் பண்ண அந்த மீட்டிங் வந்து சம்ஹவ் அவர் அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக தான் நான் அதை பார்க்குறேன். பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீட்டிங்காக அது இல்லாட்டினாலும் கூட ரசிகர்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் தொண்டர்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் கட்சி ஆக்டிவா தான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்குமான ஒரு முயற்சியாக அதை அவர் செஞ்சிருக்காரு. ஸ்டில் கொங்கோட கிங்கா நீங்க இருக்கீங்களான்னு ஆதவர்ஜுனாலாம் பேசியிருக்காரு. நம்ம கிட்ட உண்மை இருக்குன்னு விஜய் பேசியிருக்காரு. மக்கள் நலனுக்காகத்தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம்னு பேசியிருக்காரு. பெரிய பெரிய பஞ்ச் லைன்ஸ்லாம் இல்லாட்டினாலும் கூட தொண்டர்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி ஓரளவுக்கு அவர் பேசியிருக்காரு.
இது மேபி அடுத்தடுத்து இன்னும் ஃபாலோ ஆகும்னு நம்புறேன். ஸோ என்ன பண்றாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.